ஐயா, பொண்ணு வருது பாருங்க. காய்ச்சோட இருமா. அப்பா, என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா. நீ கிளம்புமா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு இல்ல? ஆ ஆ அப்பா, சந்தியாவை பாத்தீங்க? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீ தேடி பார்த்து கூட்டிட்டு வா, நான் இதோ வரேன். ம். ஏய், இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏய், குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டியாக்கும். அழாத. நான் எங்க போறேன் சொல்லு? இதோ பக்கத்து ஊருக்கு தானே. தினம் தினம் நாள் தவறாம நான் உன்னை வந்து பாக்குறேன். இல்ல நீ வந்து என்ன பாரு, சரியா? இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு. ஜானகி, இதோ வரேன்ப்பா. சந்தியா இங்கதான் இருக்கா, கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாரும் கிளம்ப காத்துட்டு இருக்காங்க, வா போலாம். அக்கா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி சொல்லு. சொல்லு. அது அம்மாடி, வந்துக்கா. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுமா, வா போலாம். இல்லப்பா, சந்தியா இன்னும் கிளம்பல. அவ வருவாமா. சந்தியா, நீ கிளம்பி ரெடியா இருமா. நான் வந்து அழைச்சிட்டு போறேன். வாமா போலாம். அக்கா, நான் உங்ககிட்ட வளையல் வாங்கி கொடுத்திருந்தேன்ல, ஆமா. அது பத்திரமா இருக்கா? இதோ இருக்கு. சரி. வளையல் உடையக்கூடாது, அபசகுணமாச்சே. சந்தியா, நீ நல்லா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. நீ நல்லா இருக்கணும்.
ஏய், ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? இடிச்சிட்டு போற? பதிலுக்கு வேணா உங்க மகனை இடிக்க சொல்லுங்க. போடி இவளே. ஏன் தாய்மாமா மகனை இடிக்க யாரு கேட்கணும்? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்லனே, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். அதான் நான் பார்த்தேன். சரி, நீ வாமா. வா. அப்பா. ஓம் கணேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்கந்தாத்ரஜாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. இந்தாங்கம்மா, புஷ்பத்தை போடுங்க. ஓம் பூதாய நமஹ. ஓம் சந்தியா ஏன்பா இன்னும் வரல? வருவாம்மா, பதட்டப்படாத. வருவா. ஐயா, முகூர்த்தத்துக்கு நாழி எடுத்து மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அம்மா, மாப்பிள்ளைய வச்சுட்டு வாங்க. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் சர்வசித்தி பிரதாய மாமா, மாப்பிள்ளை எங்கேயும் காணோம். என்னப்பா சொல்றாங்க? ஒண்ணும் இல்லம்மா. நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. யோ, என்னையா காணும் சொல்றீங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. போய் பார்த்து தேடி கூட்டிட்டு வாங்க. போங்க. நல்லா தேடி பார்த்துட்டேன் மாமா, எங்கேயும் காணோம். என்னப்பா அவங்க காணோம்னு சொல்றாங்க, நீங்க நீ வருவாருன்னு ஒண்ணும் சொல்றீங்க. பயப்படாதம்மா. என்னப்பா நான் ஆச்சு? என்னன்னு பாக்குறேன். நீ தைரியமா இருமா. என்னப்பா சொல்ற? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. போய் பார்த்து தேடி கூட்டிட்டு வாங்க. யாருக்குமே வரக்கூடாது. அடி பாவி, என்னடி காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? என்னடி இதெல்லாம்? என்னது இது? அப்பா. ஏய், பேசாத. அடியே, என் பொண்ணு முகத்தை பாருடி, எப்படி நிக்கிறா பாரு. மாமா, பேசாதடா. நீ பேசாத. ஏய், எப்படி நீ மனசு வந்துச்சு? ஜானகிக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உனக்கு எப்படி நீ மனசு வந்துச்சு? அவ உனக்கு அக்கா இல்லடி. உன்னை வளர்த்து ஆளாக்கின தாயிடி இவ. பெத்தவளுக்கு ஒரு படி மேலடி இவ. அக்கா, நானும் கிஷோரும் ரொம்ப நாளா காதலிச்சோம். உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. போடி, கண்ணு முன்னாடி நிக்காத.
போயிடு. அக்கா ஏய், பேசாதன்னு சொல்றல்ல. இவகிட்ட உனக்கு என்னடி பேச்சு? போயிடுங்க. ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க நிக்க கூடாது. போங்க இங்க இருந்து. ஏய், என்னடி இங்க நின்னுக்கிட்டு இருக்க? போ இங்க இருந்து. தங்கமே கலங்காதே, கண்ணீரும் கதைகள் பேசும். நெஞ்சமே பிரியாதே, கருவறையில் வளர்ந்த பாசம். அக்கா ஒரு வெள்ளி கூட பொறந்த தாயே, ரெக்க முளைச்சதாலே உன்ன தொலைச்ச நானே. வேணாம், வேணாம், வேண்டாம். இந்த வலி எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் தீராது. என் நெஞ்ச அவ ரணமாக்கிட்டான். கூட பிறந்தவளுக்கு துரோகம் பண்ணிட்டான். எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல. ஜானகிக்கு துரோகம் பண்ணவ அவ நல்லா இருக்க மாட்டான். அவ நல்லாவே இருக்க மாட்டான். பாதியிலே போயிடுவா அவ. என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயி போச்சே. நான் என்ன இப்ப பண்ண? என்னென்ன ஆயிடுச்சு? ஜானகி நினைச்சு என்ன வருத்தப்படுறீங்க? வாங்க இங்க வாங்க, மாமா. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க. உங்க உயிர் தானே எங்களுக்கு முக்கியம். வாங்க. ஜானகி வாழ்க்கைதாமா முக்கியம். ரமணி, நான் ஒண்ணு கேட்பேன். எனக்காக அத செய்வியாமா? சொல்லுமா. நான் கேட்டு நீ இல்லன்னு சொல்ல மாட்டல. என்னன்னு சொல்லுங்க. அம்மா ரமணி, சொல்ற தகுதியை என் மக என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாமா. அம்மாடி, உன்கிட்ட நான் கை ஐயோ, அண்ணே. பிச்சை கேட்கிறேம்மா. நீ செய்வியாமா? அண்ணே, என்னென்ன இது? என்ன பண்றீங்க நீங்க? மாமா, நீங்க எனக்கு தாய் மாமா மட்டும் இல்ல, எனக்கு கடவுள் மாமா. நீங்க இவ்வளவு இறங்கி பேசலாமா? சொல்லுங்க அண்ணே, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே. ரகுராமுக்கு ஜானகிய கட்டி கொடுப்பியாமா? இவளை உன் வீட்டு மருமகளா ஏத்துக்கணும். எனக்காக இவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். செய்வியாமா? அண்ணே,
உங்க 2வது பொண்ணு சந்தியா மேல எனக்கு கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே இல்லை. ஆனா எனக்கு ஜானகி ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்காக நானும் ரகுராமும் உயிரை கூட கொடுப்போன்னு. ஜானகிய மருமகளை ஏத்துக்கிறதுல எனக்கு முழு சம்மதம்னு. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சொல்லுமா, என்ன சத்தியம் பண்ணணும்? எந்த காலத்திலையும் கடைசி காலம் வரைக்கும் சந்தியாவுக்கும் ஜானகிக்கும் எந்த உறவும் இருக்கக்கூடாது. நல்லது கெட்டது எதுலயும் கலந்துக்க கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது, ஒட்டோ உறவோ இருக்கக்கூடாது. நீங்க அதுக்கு சத்தியம் பண்ணீங்கன்னா ஜானகியை நான் மருமகளை ஏத்துக்கிறேன். சத்தியம் பண்ணுங்கண்ணே. சந்தியாவை நானே தலைமுழுகிட்டம்மா. ஜானகி என் பேச்ச தட்ட மாட்டா சாகர வரைக்கும். ஜானகி சந்தியா கூட ஒட்டோ உறவ வச்சுக்க மாட்டாமா. இது சத்தியம். மாப்பிள்ள மாலையை போடுங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபகே த்வம் ஜீவ சரதாப்தனம் சர்வமங்கலமாங்கல்யே சர்வே சர்வார்த்தசாதகே சரண்யே. சந்தியா, ப்ளீஸ்க்கா போனை எடுங்கக்கா. கட் பண்ணிட்டீங்க. நீங்க கட் பண்ணலனாலும் ரிங் ஆகி தானாவே கட் ஆயிடும். கண்டிப்பா எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. மா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கால் பண்ணிட்டே இருப்பீங்க? உங்களால புரிஞ்சுக்கவே முடியலையா? மா, அன்பும் பாசமும் ஒரு பக்கம் மட்டும் இருந்தா பத்தாதுமா, 2 பக்கமும் இருக்கணும். லவ் மேரேஜ் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பா? அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா உங்களை ஏத்துக்க மாட்டாங்களா? என்ன ஜனங்க, என்ன மனநிலை, இதான் கல்ச்சர். அக்கா மேல தப்பில்ல மாயா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். மா ப்ளீஸ், உன்னோட ஃபோன் காலை ரெஸ்பான்ஸ் பண்ணாதது கூட தப்பே இல்லை. நீயா ஒரு காரணம் சொல்லி உன்னை நீயே
சீட் பண்ணிக்கிறல்ல, அதுதான் எனக்கு கோவம் வருது. நீ எத்தனை தடவை ரிங் பண்ணாலும் உன்னோட கால் ரிங் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர லிஃப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா உன்னோட அன்பை யாரும் பிக்கப் பண்ண தயாராவே இல்லம்மா. ப்ளீஸ்மா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். புரிஞ்சுக்கோ. கண்ணை தொடச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டது தான் உனக்கு தெரியும். எந்த மாதிரி சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு உனக்கு தெரியாது மாயா. ஒரு நாள் நீ அந்த கவரை பிரிக்கும் போது உனக்கு எல்லா உண்மையும் புரியும். அப்போ உனக்கு என் மேலே இருக்கிறத விட பாசமும் மரியாதையும் உன் பெரியம்மா மேலே வரும். கண்டிப்பா என் அக்காவை பற்றி நீ புரிஞ்சுப்ப. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் என் அக்கா கிட்ட பேசி ஆகணும்.